ஹலோ மக்களே, வருண் வெண்ணிலா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் சூழ்ச்சி பண்ணி சாரா வருணை மேரேஜ் பண்ணலான்னு நினச்சாலுமே நம்ம அண்ணாமலை செம மாசா அந்த இடத்துல வருண் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் எல்லா பிரச்சனையும் சரி செய்து வருண் வெண்ணிலா மேரேஜை நம்ம அண்ணாமலை சிறப்பாக நடத்துனாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆறாவன் வருணோட ஃபோனில் இருந்தே வெண்ணிலா கிட்ட ஃபோன் பண்ணி வருணுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் சொன்ன லொக்கேஷனுக்கு சீக்கிரமாக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம வெண்ணிலா என்னதான் ட்ரை பண்ணாலும் வருணோட ஃபோன் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த வான்மதியும் வெண்ணிலா இவ்வளோ பதட்டமாக இருக்கா, இப்போ நம்ம போனால் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட போய் என்ன வெண்ணிலா எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம வெண்ணிலாவும் இல்லைக்கா வருணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த லொக்கேஷன் அனுப்பி விட்ருக்காங்க, நான் அங்கே தான் போகலான்னு இருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம வான்மதியும் என்ன சொல்கிற வெண்ணிலா, நானும் உன்கிட்ட துணையாகவே வரேன், கல்யாண பொண்ணு தனியாட்டு நைட்டு நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம வெண்ணிலாவும் வான்மதி கிட்ட இல்லைக்கா நீ வீட்டில் இருந்து அம்மா அப்பாவை சமாளிச்சுக்கோ, எப்படியாவது சீக்கிரத்தில் வர பார்க்குறேன் அப்படி சொல்லி வெண்ணிலாவும் அந்த இடத்துல இருந்து அந்த லொக்கேஷனுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் வெண்ணிலாவும் சரி நம்ம அண்ணாமலை அத்தைக்கிட்ட எதுனாலுமே சொல்லிக்கலான்னு நம்ம அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி வருணுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் என்ன சொல்கிற வெண்ணிலா, வருண் வீட்டில் தானே இருக்கான், ஏதோ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு பேச போனா அப்படி சொன்ன உடனே நம்ம வெண்ணிலாவும் இல்லத்த எனக்கு இப்போ தான் ஃபோன் கால் வந்துச்சு, நீங்கள் அங்கே தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருக்கா செக் பண்ணிடுங்கன்னு சொன்ன உடனே நம்ம அண்ணாமலையும் வருண் எப்படி நம்மக்கிட்ட சொல்லாமல் போவான்னு சொல்லி அந்த இடத்துல தேடி பார்த்தா வருண் ரூமில் இல்லை. இப்போ தெரிஞ்ச உடனே நம்ம அண்ணாமலை பயங்கரமாக பதட்டம் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற வெண்ணிலா, இங்கே வருண் இருந்த மாதிரி இல்லை, அப்போ வருணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா நீ எந்த லொக்கேஷன் போறியோ அதை எனக்கும் சென்ட் பண்ணு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது வெண்ணிலாவும் அண்ணாமலை கிட்ட அந்த இடத்த சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ணாமலையும் ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. இப்போதைக்கு வீட்டுக்கு யாருக்குமே தெரியாண்டா, நம்ம மட்டும் அந்த இடத்துல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையும் அதே இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வான்மதியும் ஒரு பக்கம் நம்ம சாரா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சாரா அங்கே எல்லாமே கரெக்டாக தானே நடக்குது, இங்கேருந்து வெண்ணிலா கிளம்பிட்டா, அவள் ரொம்பவே பதட்டமாக இருக்கா, எப்படி இருந்தாலுமே அந்த சமயம் பார்த்தே கரெக்டாக நீ வருண் கூட அப்படி ஒரு ஆக்டிங்கை பண்ண ஆரம்பிச்சிடு, அங்கே வந்த உடனே எப்படியும் வெண்ணிலா ரொம்பவே பதட்டாகி இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடுவா, இப்படிப்பட்டவன் கூட வாழ வேண்டான்னு முடிவு எடுத்துருவா, அதனால் நம்ம நினச்ச மாதிரியே பிளான் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா கிட்ட சொல்லும்போது சாராவும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாத, எனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், எப்படியாவது வருண் கூட வாழணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன், நீயே எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த சான்ஸை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாராவை நம்ம வான்மதி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அண்ணாமலையும் வெண்ணிலாவும் ஒரு சைடாட்டு நம்ம அந்த லொக்கேஷனை தேடி பதட்டமாக வரும்போது அண்ணாமலை ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு வராங்கன்னே சொல்லலாம். சாரா கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு வருணும் அந்த இடத்துல மயக்கத்திலே இருந்துட்டு இருக்காங்க. சாராவும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது, யாரோ வர மாதிரி இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றவாறு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அண்ணாமலையும் அந்த இடத்துல வந்த உடனே வருணுக்கு என்னாச்சோ, இது என்ன ஒரு வீடு மாதிரி இருக்கு, இங்கே எப்படி லொக்கேஷன் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. சரி எதுக்கும் உள்ளே போய் பார்க்கலான்னு நம்ம அண்ணாமலையும் அந்த இடத்துக்குள்ள போகும்போது வருண் மயக்கத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் சாரா அழுதுட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச அண்ணாமலையும் என்னாச்சு, எதற்காக வருண் இப்படி இருக்கா, என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது சாராவும் நானும் வருணும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வருணால எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சாரா அப்படி இருக்க நிலைமையை பார்த்த உடனே அண்ணாமலையும் குழம்பி போய் என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது அப்படி சொல்லும்போது சாராவும் ஆக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும், பார்த்தீங்களா உங்கள் பையனோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சாராவும் அண்ணாமலையை கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை நான் ஒன்றும் என்னோட பையனை இந்த மாதிரிலாம் வளர்க்கவே இல்லை, அப்படிப்பட்ட பையனும் கிடையாது அப்படி சொல்லும்போது சாராவும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்புறமா எதுக்கு உங்கள் பையன் உங்களை ஏமாத்திட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம அண்ணாமலையும் பதில் சொல்ல முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. சாராவும் இதுக்கு மேலே என்னை யார் மேரேஜ் பண்ணிக்க போறா, கண்டிப்பாக உங்கள் பையன் வருண் தான் என் கழுத்தில் தாலி கட்டணும், வருண் என்னை ஏமாத்துவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக எனக்கும் அவனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் வேற ஏதாவது செய்யலான்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ்ஸுக்கு போக
வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சாராவும் அண்ணாமலையை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலையும் ஏற்கனவே வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் முடிஞ்சிட்டு இன்னும் 2 நாள்ல அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்ன வந்து இந்த சமயத்துல பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாராவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாராவும் உங்களுக்கு உங்க குடும்பமானம் முக்கியமா இல்லைன்னா அவனோட மேரேஜ் நடக்க போறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலையும் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படக்கூடிய ஆளு கிடையாது. கண்டிப்பா என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தான் இந்த விஷயத்துல ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சாரா விடுற மாதிரி இல்ல. சீக்கிரத்துல இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. எனக்கு சத்தியம் பண்ணி தாங்க. உங்களோட பையன் கூட எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பிரஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துலயே நான் கூப்பிட வேண்டியது வரும். நானும் வரணும் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சாரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அண்ணாமலைக்கு என்ன செய்யறதுன்னே புரியாம சத்தியம் பண்றதுக்கு போறாங்கன்னே சொல்லலாம். கரெக்டா வெண்ணிலா அந்த இடத்துல வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட அண்ணாமலை எதிர்பார்க்கவே இல்லை. வருண் மட்டும் இந்த நிலைமையில இருக்கிறத வெண்ணிலா பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சரி யாருன்னு போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா வெண்ணிலாவா இருக்குது. வெண்ணிலாவை பார்த்தோன்னே வெண்ணிலா ரொம்பவே பதட்டமா, என்னாச்சு வருணுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு நான் வருணை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அண்ணாமலையும் இல்லை வெண்ணிலா அவன் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சின்ன ஆக்சிடென்ட் தான், எதுவுமே நீ பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை, சீக்கிரத்தில் முழிப்பான்ல, அவன் முழிச்ச அப்புறமா நான் வந்து உன்னை பார்க்க சொல்கிறேன், நீ எதுவுமே கவலைப்படாத வெண்ணிலா அப்படி சொல்லும்போது வெண்ணிலாவும் சரி நான் வருணை கொஞ்சம் பார்க்கட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அண்ணாமலையும் இல்லை ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், இப்போ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவும் சரி அவங்க முழிச்ச உடனே நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை கேட்ட அண்ணாமலையும் சரி எப்படியோ வெண்ணிலாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டோம். ஆனால் இந்த சாராவை பார்த்தா ஒரு நல்ல பொண்ணு மாதிரியே தெரியல, இவ நம்மளை ஏமாத்திருப்பா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையும் யோசனையில இருக்காங்க. உள்ள வந்த உடனே சாராவும் மறுபடியும் சத்தியம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா 2 நாள்ல எனக்கும் வருணுக்கும் தான் மேரேஜ் ஆகணும், எனக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அண்ணாமலையும் அப்படி பார்க்கும்போது கரெக்டா அந்த டேப்லெட் எல்லாத்தையும் கவனிச்சிடுறாங்க. டேப்லெட் இருக்கிறத பார்த்த உடனே இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜூஸ் கப்பு டேப்லெட் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு அது பக்கத்துல நம்ம அண்ணாமலை போறாங்க. இதை கொஞ்சம் கூட சாரா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டேப்லெட்டை எடுத்துக்காட்டி என்னது இது, நீ தான் அப்ப இந்த வேலையெல்லாம் செய்திருக்க, இந்த ஜூஸ்ல அவனுக்கு தெரியாம இந்த மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்க, அதனாலதான் வருண் இப்படி மயக்கத்துல இருக்கான், எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, இந்த வேலையெல்லாம் செய்தது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இல்லைஞ்சி நான் அப்படி ஒன்றும் செய்யவே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம அண்ணாமலையோ எல்லாத்துக்குமே சாட்சி அப்படியே இருக்கு, நான் மட்டும் இதெல்லாம் இங்கே சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீ தான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும், என் பையன் மேலேயே தப்பு சொல்ல பார்த்தா, எனக்கு உன்னை பற்றியெல்லாம் நல்லாவே தெரியும், தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத, இப்படி ஒரு ஃப்ராடு வேலையை என் பையன்கிட்ட செய்யறதுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சாராவா அடியில வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட விடாம நம்ம அண்ணாமலையும் இனிமே என் பையன் பக்கம் நீ வரவே கூடாது, உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதே மாதிரி வெண்ணிலா வருணோட மேரேஜ் நல்லபடியா நடக்க தான் போகுது, அந்த இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா நடக்கிறதே வேற, இப்பவே உன்னை வந்து போலீஸ்ல ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையும் செம மாசா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். சாரா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம அண்ணாமலைக்கு சீக்கிரமாட்டு வான்மதியோட சூழ்ச்சி அதுல இருக்கிறது தெரிய வருதுன்னே சொல்லலாம்.